உலகெங்கும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோட சால்விங் பார்ட். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்க போறது என்ன அப்படின்னா நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோட சால்விங் பார்ட். அதுல இவ்வளோ பெரிய லென்த்தியான ஒரு இது கொடுத்துருக்காங்க, இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அதுக்கு தேவையா அப்படின்னா வேணும். என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க? நான் ஹோமோஜீனியஸ், அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? நான் ஹோமோஜீனியஸா இருக்கணும், லீனியரா இருக்கணும். லீனியரா வந்து அட்மோஸ்ட் டிகிரி இஸ் 1 லீனியர் அண்ட் செகண்ட் ஆர்டர் ODA செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் உள்ள இருக்கணும். ஸோ டிஃபரன்ஷியல் டேர்ம்ஸ் எப்படி இருக்கணும்? செகண்ட் ஆர்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பேட்டர்ல இருக்கிற இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்றதை பார்க்க போறோம். நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இதுல என்னெல்லாம் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் யூஸ் பண்றாங்க? d/dx இருக்கு, அடுத்தது d²/dx² இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரும் ரெண்டுமே உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இதுல ஒரு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஒரு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸோட இருக்கு. இதே கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து வெறும் 3 இல்லாம இந்த இடத்துல நமக்கு ஒரு cos x இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு e⁻x இருக்கலாம். அல்ஜிப்ரிக் டேர்மா இல்லாம கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸா இல்லாம அங்க என்னவா இருக்கலாம்? ஒரு எக்ஸ்போனன்ஷியல் நான் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் கூட கோஎஃபிஷியன்ட்ஸா இருக்கலாம். அதையும் சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். பட் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது கம்ப்ளீட்டா என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் சால்விங் பார்ட்டை எலாபரேட்டா பார்க்க போறோம். இதுல நம்மளுக்கு 5 டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டைப்ஸா நம்ம சால்வ் பண்ணலாம். அது இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மேட்லயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா d² plus 3dy plus 2y equal to e⁻2x இப்படியும் இருக்கலாம். இந்த கேபிட்டல் D எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா d/dx. d² என்ன வரும்? d/d²/dx², செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்னா d. ஓகே, சோ இது ஒரு சிம்பிள் நோட்டேஷன். இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈக்குவேஷன் ஃபார்மேட் பார்க்கிறதுக்கு சிம்பிளா இருக்கும். நம்ம கரெக்டா எதை செய்யணுமோ அதை கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய ரைட்டிங் ஒர்க் மிச்சமாகும். அவ்வளவுதான். இந்த பர்பஸ்க்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் சிம்பிளா நம்மளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் நம்ம சொல்யூஷன் எது சொல்லுவோம்? அங்க யூஸ் பண்ணிருக்கிற வேரியபிள் என்னவோ அதுக்கான ஆன்சர். இங்க எல்லாமே என்ன இருக்கு? இன் டர்ம்ஸ் ஆஃப் y அப்படின்னா இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? d² plus 3d plus 2 whole thing into y equal to e⁻2x. Okay, so y is equal to நீங்க கொடுக்க போற ஃபைனல் ஆன்சர் தான் என்னவா இருக்கும்? சொல்யூஷன். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு எதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க போறோம்? y க்கு சொல்யூஷன் கொடுக்க போறோம். இங்க நமக்கு ஒரு யூசுவலா ஒரு ஈக்குவேஷன்ல சொல்யூஷன் அப்படின்னா ஒரு நம்பரா இருக்கு. நம்பரா நியூமெரிக்கல் வேல்யூவா தான் நம்ம சொல்யூஷன் கொடுப்போம். பட் இங்க நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்மேஷனே எப்படி தான் இருக்கு? y is a function that is dependent on x. ஏன்னா x is independent. x இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரை நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். x இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறதுனால தான் நம்ம டிஃபரன்ஷியல் ஆபரேட்டரை ஃபார்ம் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம இங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போற எல்லாமே என்னவா இருக்கணும்? in terms of y ஆ இருக்கும். அப்பதான் மீனிங்ஃபுல்லா இருக்கும். dy/dx எப்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும்? y is a function in terms of x. அதனால தான் நான் என்ன பண்றேன்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x என்னால பண்ண முடியுது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல பண்ண போறோம். அப்போ y என்னவா இருக்க போகுது? it is not a constant, not only a constant, it may be a constant, sometimes constant-ஆ இருக்கலாம். but அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? it is a function in terms of x ஆ இருக்க போகுது. ஓகே, அப்போ ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்க. ஃபங்க்ஷன்னா it can have more than one term. எவ்வளவு பெரிய டேர்மா வேணாலும் பிளஸ் இல்ல மல்டிப்ளிகேஷனோ லைக் தட் எப்படி வேணாலும் அது இருக்கலாம். அப்படி இருந்தா அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் இன்டெக்ரல் y equal to அதோட சொல்யூஷன். கம்ப்ளீட் இன்டெக்ரல்னா கம்ப்ளீட் சொல்யூஷன். கம்ப்ளீட் சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்ப நீங்க கொடுக்க போற ஆன்சர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 டேர்ம் இருக்கு அப்படின்னா அந்த 2 டேர்ம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவா இருக்கும்? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த பார்ட்டோட ஆன்சர் இன்னொன்னு பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்ப இது ரெண்டையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவாலுவேட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா
இப்போ இவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஒரு நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இந்த நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ல ஹோமோஜினியஸ் பார்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி நீங்க சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். மிச்சம் இருக்கிறது பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த நான் ஹோமோஜினியஸ் பார்ட் இருக்குல்ல அந்த பார்ட்டோட சொல்யூஷன், அதுதான் உங்களோட PI. ஸோ CFும் PIயும் கம்பைன் பண்ணி அதோட சம் இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் எண்ட் ரிசல்ட் Y, complete solution of Y. So first CA எப்படி கால்குலேட் பண்றது? நம்ம ஆக்சுவலா தியரிட்டிக்கலாவே சொல்லலாம், ஆனா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்போ நம்மளுக்கு என்ன சொல்ல வரோன்ற கான்செப்ட் நமக்கு ஈஸியா புரியும். ஸோ அதனால அப்படியே ஒரு ப்ராப்ளம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ற பார்ட் என்ன? இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம காம்ப்ளிமெண்டரி சொல்யூஷன் எப்படி, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி போடலாம்ன்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஸ்டெப் 1 அப்படின்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதணும். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணனும். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் என்ன? சப்ஸ்டிட்யூஷன் ஆஃப் d is equal to m. d is equal to m னு சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அது எதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஹோமோஜினியஸ் பார்ட்டோட சொல்யூஷன், இது நான் ஹோமோஜினியஸ். அப்ப நான் ஹோமோஜினியஸா இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு பார்ட் நான் ஜீரோவா இருக்கு. if the right hand side is part is 0, then the system is called homogeneous system. right hand side ல என்ன இருக்கும்? 0 இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்றோம், இது வந்து ஹோமோஜினியஸ் பார்ட்டுக்கு தான் நம்ம போடுறோம் அப்படின்னு அர்த்தம். உங்களோட ஈக்குவேஷன் பார்ட் பிரசன்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா b square plus 3b plus 2 whole divided by equal to 0. இந்த பார்ட்டுக்கு தான் நீங்க சொல்ல போறீங்க. அப்ப என்ன क्वेश्चन கொடுத்தாலும் சால்விங்ல ஃபர்ஸ்ட் CF கால்குலேஷன் என்ன வரும், சம்திங் என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்துக்கணும், ஈக்குவல் டு 0 போட்டு நீங்க சால்வ் பண்ணனும். அதுதான் உங்களோட ஹோமோஜினியஸ் பார்ட்டோட சொல்யூஷன். அப்ப நான் என்ன சப்ஸ்டிட்யூஷன் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா d is equal to m. so d is equal to m அப்படினா இது என்னவாகும்? m square plus 3m plus 2 equal to 0. இந்த y நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, டைரக்டா டிஃபரன்ஷியேஷன் மட்டும் கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இத சால்வ் பண்ணீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் m. இத சால்வ் பண்ணா என்ன வரும்? m plus 1 into m plus 2 equal to 0. therefore m is equal to minus 1 minus 2. இந்த மாதிரி m க்கு உங்களுக்கு two different number constants கிடைக்குது. சப்போஸ் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனா இல்லாம தேர்ட் ஆர்டராவும் இருக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் கியூபிக் ஈக்குவேஷன் கூட வரலாம். எப்படி வந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணும்போது இதுக்கு இப்போ m க்கு வேல்யூஸ் கிடைச்சிருச்சு, ஆனா இந்த வேல்யூஸை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்ண போறேன், நம்மளோட அல்டிமேட் எய்ம் என்ன? CF கால்குலேஷன். அந்த CF நான் இப்போ எழுத போறேன். எப்படி நான் ரூட்ஸ் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இருந்தா, ரியல்ல என்ன? ரியல் நம்பர்ஸ் இருக்கும், டிஸ்டிங்க்ட்னா வேற வேற, சேம் நம்பர்ஸ் இல்ல வேற வேற. ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டா இருந்தா நான் அதை எப்படி வச்சுக்கலாம்? m1 னும் m2 னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தா என்னோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ரெண்டு ஒவ்வொரு ரூட்டுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் நீங்க கொண்டு வந்தாகணும். அப்போ m1 க்கு ஒரு கான்ஸ்டன்ட் a, m2 க்கு இன்னொரு கான்ஸ்டன்ட் b. so m1 அப்படினா a e power m1x plus அடுத்து m2 க்கு இன்னொரு கான்ஸ்டன்ட் உள்ள வரணும், b e power m2x. சப்போஸ் ரெண்டு ரூட் இல்லாம மூணு ரூட் இருக்கு, நாலு ரூட் இருக்கு அப்படின்னா இதே சொல்யூஷன் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண தெரியணும். எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க? ஒரு m க்கு ஒரு ரூட்டுக்கு ஒரு a. அப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு m3 இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? a b இன்னொரு c உள்ள கொண்டு வந்துக்கோங்க, e பவர் m3x. அவ்வளவுதான். இப்படியே நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ரூட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் இருக்கு. அடுத்த கேஸ் என்ன? கேஸ் 2 என்னவா இருக்கும்? ரியல் and same or equal. same ஆவோ இல்ல ஈக்குவல் ஆவோ நமக்கு இருக்கு அப்படினா சேம் ஈக்குவலா உங்களுக்கு அப்ப டிஃபரன்ஸே தேவையில்லை, ரெண்டுமே எப்படி இருக்கு? m ல திருப்பி சேம் நம்பரே வந்திருக்கு. அந்த மாதிரி கேஸ்ல உங்களோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படினா a e பவர் ax plus b. எப்படினாலும் உங்களோட ரூல் என்னதான்? ஒரு ரூட்டுக்கு ஒரு கான்ஸ்டன்ட், ரெண்டு ரூட்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் கண்டிப்பா இருக்கணும். so ax plus b into e power mx. இது எப்படி இருக்கு? ax plus b into e power mx. இதுக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चन தான் இப்போ. அப்ப ரெண்டு ரூட்னா இப்படி போடுறீங்க. சப்போஸ் மூணு ரூட் ரிப்பீட் ஆகுது, ஒரே நம்பர் 3 டைம்ஸ் வருது, 4 டைம்ஸ் வருதுன்னா நீ இந்த ஃபார்முலால இந்த ஐடியால இந்த பேட்டர்னை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஒரு x டேர்ம், அப்ப
வரணும்னா இங்கே தான் வரணும். அது எப்படி வரலாம்? ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு x டேர்ம், அப்போ இன்னொரு டேர்ம் என்னவா இருக்கணும்? ஒரு x² டேர்ம். சப்போஸ் 3 டைம்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாங்க? ஒரு cx² ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இன்னொரு டேர்ம் வர்றதா அது இங்கே வரணும் dx³ இது c இது a b அப்படிலாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. a கான்ஸ்டன்ட் நம்பர் 3 இருக்கா, 3 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கா, a முதல்ல b ரெண்டாவது அப்படிலாம் எந்த ரூலும் கிடையாது. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு நம்ம போட்டுக்கிறது தான். ஸோ அப்போ 3 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, 1 கான்ஸ்டன்ட் டேர்ம், 1 x டேர்ம், 1 x² டேர்மாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதே ஐடியாவை நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரணும் அப்படின்னா நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேட்டர்ன் என்னவா இருக்கும்? ஒரு ரியல் பார்ட், ஒரு இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட்டை ஆல்ஃபாவும் இமேஜினரி பார்ட்டை பீட்டாவும் எடுத்துக்கிறேன். நான் ஏன் இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுறேன்? a + ib நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நம்மளோட புக்ஸ் எல்லாமே ஆல்ஃபா பீட்டான்ற ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அது கூட ரிலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுனால ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஸோ பட் நமக்கு தெரியணும் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அது என்னவா இருக்கும்? பேராக தான் வரும். பேர்னா என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் ஐ பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 1 + i ஒரு ரூட்டாக இருந்தால் 1 - i இஸ் கோயிங் டு பி த அதர் ரூட். இது ஒரு ரூட்னா அது ஒரு ரூட்டாக இருக்கணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் ஐ பீட்டா. அப்போ இந்த ஃபார்மேட்ல இருந்தால் உங்களோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா e power beta x into e power alpha x into a cos beta x plus b sin beta x. e power alpha x into a cos beta x plus b sin beta x. அப்போ ரியல் பார்ட்டை வச்சுக்கிட்டு எக்ஸ்போனன்ஷியல் ஒர்க்கை முடிச்சிருங்க. உங்களோட கான்ஸ்டன்ட்ஸ் எங்க வருதுங்க? a cos beta x plus b sin beta x. உங்களோட கான்ஸ்டன்ட் வந்து இந்த இமேஜினரி பார்ட்டோட ட்ரிகோனோமெட்ரிக்கல் காம்பினேஷனுக்குள்ள வருது. இப்போ அதே மாதிரி முன்னாடி 2 கேஸ் பண்ண மாதிரி இங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். சப்போஸ் இன்னொரு ரூட் எக்ஸ்ட்ரா வந்தால் என்ன பண்ணுறது? இங்கே நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். என்ன விஷயம் அது? ஒரு நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா வராது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ்ல இன்னொரு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னவா இருக்கணும்? பேரா தான் வரணும். மறுபடியும் இன்னொரு பேர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? புதுசாக இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா பீட்டா காமா ஒமேகா அப்படி வச்சுக்கோங்க. அப்போ திரும்ப அதுக்கு என்னவாகும்? இதே பேட்டர்னை இன்னொரு செட்டை வச்சு ரிப்பீட் பண்ணுங்க. இது கூட ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 1 வராது, வந்தால் என்ன வரணும்? 2 வரணும். திரும்பவும் ஒரு பேர், அந்த பேருக்கு ஒரு ரியல் பார்ட், ஒரு இமேஜினரி பார்ட். ஸோ e power gamma x into இங்கே a b ஏற்கனவே யூஸ் பண்ணியாச்சு. அதே வேல்யூ அதே டேர்ம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? c cos omega x plus b sin omega x. இப்படியே நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு பிளஸ் போட்டுட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இதுதான் நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி நம்ம போட்டு எழுதணும், ஃபங்க்ஷன்ஸ் சொல்யூஷன் எப்படி எழுதணுன்றதுக்கான ஐடியா. நம்ம ப்ராப்ளம்க்கு இப்போ நம்ம போட்டிருக்க ப்ராப்ளம்க்கு CF என்ன கேட்டகரியில் வரும்? ரியல் நம்பர்ஸ் பட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். அப்போ வேற இருக்கிறப்ப என்ன எழுதலாம்? 2 கான்ஸ்டன்ட் உள்ள வரணும். a e power minus x plus b e power minus 2x. a e power m1x plus b e power m2x. m1 minus 1 m2 minus 2. அப்போ நம்ம CF போட்டாச்சு. ஒரு half of the solution கையில் வந்தாச்சு. இன்னும் செகண்ட் half கொண்டு வரணும். செகண்ட் halfனா நம்ம என்ன சொன்னோம்? பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் நான் இப்போ கால்குலேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட கம்ப்ளீட் சொல்யூஷன் கம்ப்ளீட் ப்ராப்ளம் ஒரு தடவை ஃபுல்லா எழுதிட்டேன். தட் இஸ் நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கலாம். b ஸ்கொயர் plus 3b plus 2 whole thing into y equal to b power x. இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டீங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி ஆகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒய்யை மட்டும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிறேன். ஸோ y equal to e power 2x whole thing divided by இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே கீழே வரும். b ஸ்கொயர் plus 3b plus 2. இப்போ நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா உங்களோட d ஆபரேட்டர் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணணும். எலிமினேஷன் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாமே செய்யலாம். அப்படியே ரிமூவ் பண்ணுறது இல்லை. dக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்கோமோ அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல dன்றது 1/d டிவைட். ஸோ இப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே மேத்தமெட்டிக்ஸ்
பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல் ரைட் ஹேண்ட் சைடுல எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருந்தா அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் என்னன்னா d is equal to a. That is put d is equal to a. இந்த a என்ன அப்படின்னா எக்ஸ்போனென்ஷியல்ல e பவர் ax உங்களுக்கு இருந்தா e பவர் a ப்ராப்ளம்க்கு a என்ன 2. சோ என்னோட சப்ஸ்டிடியூஷன் என்ன d is equal to 2. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். that is e பவர் 2x நியூமரேட்டர்ல ஒண்ணா அது அப்படியே இருக்கும். நம்ம வேலை எல்லாம் இங்க தான் நடக்குது டினாமினேட்டர்ல. that is 2 square plus 3 into 2 plus 2 is equal to e power 2x divided by 4 plus 6 4 plus 6 10 10 plus 2. That's all. So particular interval கிடைச்சிருச்சு. இதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பொறுமையா பார்த்துக்கலாம். சோ இந்த ப்ராப்ளம் இவ்வளவுதான் சொல்யூஷன். particular interval நமக்கு கிடைச்சிருச்சு. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஃபுல் சொல்யூஷன் எப்படின்றத எழுத போறேன். Solution y is equal to complementary function plus particular integral. நம்மளோட complementary function என்ன வந்துச்சு? a e power minus x plus e b e power minus 2x plus. So complementary function part over. Next particular integral கொண்டு போட போறோம். நமக்கு என்ன வந்துச்சு? e power 2x divided by 1. So this is your final answer. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற நம்மளோட டாபிக்லயே இருக்கிற ஸ்மாலஸ்ட் ப்ராப்ளம் என்னவோ அது நம்ம சிம்பிள் ப்ராப்ளமும் நம்ம பார்த்துருக்கோம். இனி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்தால் என்ன பண்ணுன்றத பொறுமையாக நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். இன்னைக்கு நான் எடுத்த இந்த சிம்பிள் ப்ராப்ளம் எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா நான் ஹோமோஜினியஸ் லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி 3 2லாம் இல்லாமல் நம்பர்ஸாக இல்லாமல் டேர்ம்ஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தது நான் கான்ஸ்டன்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அதில் சால்வ் பண்ணுறதுக்கு வேறு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாம் என்னதான் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில் சால்வ் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்ம எடுத்த ப்ராப்ளம் பார்த்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வியூவர்ஸ். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.